வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேங்க. ரைட் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சரவணம்பட்டியில் தாங்க இருக்கும். ஆல்ரெடி டைட்டிலையும் தம்ப்நெயிலையும் பார்த்துருப்பீங்க. நம்ம இன்றைக்கி ஒரு பஸ் vlog தாங்க பண்ண போகிறோம். பட் பஸ் என் பின்னாடி இல்லை, எனக்கு முன்னாடி இருக்குது. ஸோ என்ன ட்ராவல்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, பேரே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். என்ன ட்ராவல்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் ட்ராவல்ஸு தாங்க. நம்ம இன்றைக்கி கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் வரைக்குமே ட்ராவல் பண்ண போகிறோம். ஃபார் த ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு இன்டர்ஸ்டேட் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறேங்க. இங்கே கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஒரு அதிபயங்கரமான ரோட்டு வழியாக ட்ராவல் பண்ண போகிறேங்க. தோப்பூர் காட் செக்ஷன். ஸோ அதில் தான் நம்ம ட்ராவலே பண்ண போகிறோங்க. நான் சீக்கிரமாக வந்துட்டேன். சரி என்ன பண்ணுறது தெரியாமல் பார்க்கிங் வந்தேன். பஸ்ஸு நின்றுச்சு. அப்படியே எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டே டைமில் கவர் பண்ணிவிட்டு நைட் டைமில் ஒரு லுக்கு காட்டிட்டு இங்கேருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறேங்க. ஸோ நம்ம பஸ்ஸு கிளம்புற டைம் ஆகட்டும், நம்ம அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க ஆரம்பிப்போம். ஸோ நீங்களும் நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கைஸ் டைம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 7 மணி ஆச்சுங்க. பஸ்ஸு பார்த்தீங்கன்னா சரவணம்பட்டி கிட்ட பார்த்தீங்கன்னா பார்க்கிங் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே இந்த இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்கில் பார்த்தீங்கன்னா நிப்பாட்டிருக்காங்க. டீசல் அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பஸ்ஸோட டீட்டெயில்ஸ் பார்த்துலாங்க. ஸோ நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஏசி சீட்டர் கம் ஸ்லீப்பர் பஸ்ஸுங்க. சேசஸ் பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்ட் சேஸ் தான், ஆனால் பாடி தான் டிஃப்ரெண்ட்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தாமோதர் கோச் ஃபேக்ட்ரிலேருந்து பில்டு பண்ண பஸ் தாங்க இந்த பஸ்ஸோட பாடி. ஸோ ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு வால்வோ மாடல் மாதிரி இருக்கும், பட் அதை அப்படியே காப்பி பண்ண மாதிரி இருக்குங்க. ஆனால் பாடி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தாமோதர் கோச் ஃபேக்ட்ரி தாங்க. அதையும் தாண்டி இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 48 சீட்டு இருக்குங்க. ஏன்னா 13.5 மீட்டர் சேஸ் தாங்க இந்த பஸ்ஸோட சேஸஸு. ஸோ கைஸ் பஸ்ஸு உள்ளே வந்தாச்சு. சூப்பராக இருக்குங்க. வண்டி எடுத்தே பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் தான் ஆச்சா. நான் நம்ம டிரைவர் அண்ணாட்ட கேட்டேன். டிரைவர் அண்ணா தான் சொன்னாங்க, வா பரவாயில்லைங்க தாமோதர் கோச் அப்படியே சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். தென் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதோ பாருங்கள், உள்ளேயுமே அப்படியே அந்த வால்வோ மாதிரியே தாங்க கொடுத்துருக்காங்க. நான் நிறைய பிக்சர்ஸ் பார்த்துருக்கேன். எனக்கு வரைக்கும் வால்வோவில் ட்ராவல் பண்ணதில்லை, பட் பிக்சர்ஸ் பார்த்த வரைக்கும் அதே மாதிரி சேம் தாங்க இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்இடி ஸ்ட்ரிப் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா ஒயிட் அண்ட் கோல்டன் கலரில் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அங்கே ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா தொங்கிட்டு இருக்காரு பாருங்கள், சூப்பராக இருக்கார்ல. அப்படியே பார்த்தீங்கன்னா சீட்டோட இண்டிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க, மேலேயா கீழே அப்படின்றது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சீட்டில் இருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ சீட் கவர் பார்த்தீங்கன்னா சாண்டில் கலரில் கொடுத்து அதில் எம்முன்னு போட்டிருக்காங்க. மாஸ் ட்ராவல்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்கங்க. ஸோ அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் ஒரு பெட்ஷீட் மாதிரி கொடுத்துருக்காங்கங்க. அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா இந்த விஷயந்தாங்க. பேக் ரெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாதி அளவு கொடுப்பாங்க, ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சீட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. நல்லா குஷனிங்காகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிவேட்டட் பில்லோவுமே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் போர்ட்ஸுங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேபிளாகவும் போட்டுக்கலாம், வந்து அடாப்டர் வச்சிங்கன்னா அடாப்டர் வச்சும் போட்டுக்கலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், இதில் பார்த்தீங்கன்னா இது நைட் லைட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரீடிங் லைட்டுங்க. சரிடா பஸ் ஓடிட்டு இருக்கும்போது இந்த லைட் எரியுமென்னு சொன்னால் இதை நீங்கள் ஆஃப் பண்ண சொன்னால் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி இங்கே ஒரு ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏசி நல்லா கூலிங்காக வந்துட்டுருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி காலுக்கு கீழேயுமே பார்த்தீங்கன்னா ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் டோட்டலாக ஒரு சீட்டுக்கு 2 ஏசி வென்ட் கொடுத்துருக்காங்க. லக்கேஜ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, அதில் வாட்டர் பாட்டில் ஹோல்டருமே கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸில் இருக்கக்கூடிய சீட்டருங்க. ஆஸ் யூஷுவலுங்க நம்ம பர்த்தில் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி தாங்க. ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ரீடிங் லைட்ஸுங்க, நைட் லைட் அண்ட் ரீடிங் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் அதே டைப்பில் தாங்க கொடுத்துருக்காங்க.
ஸோ மக்களே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புஷ் பேக் எப்படி இருக்குன்னு பார்த்துலாமா நம்ம சீட்டில் இருங்க. ஸோ இங்கே பட்டன் கொடுத்துருக்காங்க, அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதாங்க நம்ம சீட்டில் இருக்கக்கூடிய புஷ் பேக் இருங்க. ஸோ அந்த பட்டன் ரிட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது பேக் வந்துடுங்க. புஷ் பேக் போட்டுட்டு நீங்கள் கால் நல்லா வந்து நீட்டி வச்சுட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு செமி ஸ்லீப்பர் மாதிரி தாங்க. ஸோ இதாங்க பார்த்தீங்கன்னா சீட்டில் கொடுத்துருக்கக்கூடிய லெக் ஸ்பேஸு. நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது அந்த புஷ் பேக்கோட இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் சாஞ்சிட்டேன் மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா கால் நீட்டி கம்ஃபர்டபுளாக சீட்லேயே உட்காந்துக்கலாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு பவுன்ஸு கொடுத்துருக்காங்கங்க, இங்கே ஒரு ஹூக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க சீட்டில் இருக்கக்கூடிய மொத்த அம்யூனிட்டிஸுமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ கைஸ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிசிடிவி கேமராமே கொடுத்துருக்காங்கங்க. வண்டி எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 300 ml வாட்டர் பாட்டில் கொடுத்துட்றாங்கங்க. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா உங்களோட சர்வீஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்கங்க, கோயம்புத்தூர் டு பெங்களூர் அப்படின்ட்டு. ஸோ வாங்க வண்டி எடுத்தாச்சு, அடுத்து ட்ராவல் பண்ண ஆரம்பிப்போம். நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா 7:30 மணிக்கு குமரகுரு காலேஜ் அங்கே பார்க்கிங் கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி இப்போ வந்து சரவணம்பட்டி கிட்ட வந்துட்டு இருக்கோங்க. ஃபஸ்ட்டு போர்டிங்கே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சரவணம்பட்டி தாங்க போர்டிங் பாயிண்ட்டு. ஸோ அண்ணன் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேசஞ்சர்ஸ்க்கு எல்லாருமே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க, பஸ்ஸு கிளம்பிடுச்சு எல்லாம் போர்டிங் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோம், கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஆம்னி பஸ் ஸ்டாண்டு. இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே வந்துட்டோங்க. ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா 8:20ங்க, நம்ம ஒரு 8:10 அந்த மாதிரி டைமிங்கில் வந்துட்டோம். பேசஞ்சருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கரெக்டாக நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காந்திபுரம் ஸ்ரீ ஆரி ஹோட்டல் கிட்ட இருக்கோங்க. ஸ்ரீ ஆரி ஹோட்டல் கிட்ட பார்த்தீங்கன்னா 8:30க்கு போர்டிங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா 8:20க்கே பஸ் வந்துடுது. ஸோ நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே வந்துட பாருங்க. ஏன்னா இங்கே நம்ம வெயிட் பண்ண பார்த்தீங்கன்னா டிராஃபிக் அதிகமாகிடும். ஸோ பஸ்ஸு முன்னாடி மூவ் பண்ணி தான் அவனும் வேறு வழியே இருக்காது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் சீக்கிரமாக வந்துடுங்க. ஸோ அவங்களும் சீக்கிரமாக வந்துடுவாங்க. கைஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவினாசி வந்திருக்கோங்க. 9:40 டைமிங், கரெக்டான டைமிங் வந்திருக்கோம். என்னதான் டிராஃபிக்காக இருந்தாலும் டைமிங் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இங்கே போர்டிங் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேலம் அவுட்டரில் ஒரு ஆள் ஏறுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைபாஸில் நம்ம ரெகுலராக போயிட்டு இருக்க வேண்டாம். இவ்வளோ நேரம் உள்ளே உட்காந்துட்டு இருந்தால் ஜேர்னி வைஸ் இப்போதைக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கேபின் ரைட் ஸ்டார்ட் பண்ணுவோம். வாங்க மக்களே.
காய்ஸ் கரெக்டாக டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 o'clock ஆகுதுங்க. ஒரு ஹோட்டலில் டின்னர் ஸ்டாப் விட்டுருக்காங்கங்க. ஸோ நீங்கள் யாராவது சாப்பிடாம வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ஹோட்டல் யூஸ் பண்ணிக்கோங்க. டின்னரையும் தாண்டி இங்கே ரெஸ்ட் ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ ரெஸ்ட் ரூம் போகணுன்னு வச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ எப்பவுமே உள்ளே போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். ஹோட்டல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஆனந்தா ஹோட்டலுங்க. ஸோ வாங்க உள்ளே போயிட்டு சாப்பிட்லாம். நானும் சாப்பிட தான் போகிறேன். பஸ்ஸு கரெக்டாக ஒரு 20 minutes இருந்துச்சுங்க. நல்ல ஹோட்டல், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஏற வேண்டியதான். காய்ஸ் இதில் ரைட்டு கட் பண்ணால் நம்ம சென்னை போயிடுவோம். ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போகிறோம் தருமபுரி ரூட்டில். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா பெங்களூர் போகணும். அது பார்த்தீங்கன்னா சென்னை ரூட்டு. பார்த்தீங்கன்னா நம்ம தருமபுரி ரூட்டில் வந்து ஜாயின் ஆகிறோம்.
டைம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1:30 ஆச்சுங்க. தோப்பூர் காட் செக்ஷன்லேருந்து தாண்டி வந்து நிற்கிறாங்க. ஆக்சுவலாக நான் ஒரு சில முக்கியமான விஷயம் சொல்லணும். அதுக்கு முன்னாடி தோப்பூர் காட் செக்ஷன் ஜெர்னி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனால் ரொம்ப இந்த பயன்படுத்துன மாதிரி ரொம்ப அமானுஷ்யமாகவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப ஆபத்தாக இருக்கக்கூடிய ரோடு அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை. நானும் ரோட்டுக்கு 2 சைட்லையும் பார்த்தேன். ஏதாவது அமானுஷ்யமாக மாட்டினா அப்படி உங்களுக்கு கேப்சர் பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். பட் அந்த அளவுக்கு எதுவுமே இல்லைங்க, கொஞ்சம் நார்மலாக இருந்துச்சு. பட் ஆனால் அந்த ஹில் செக்ஷன் ஏறும்போது வண்டி பயங்கரமாக ஸ்லோவாக தாங்க ஏறிச்சு. நம்ம வண்டியோட நிறைய லாரிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் ஏறிச்சு. ஸோ அது ரெஸ்ட்ரிக்ஷன் போல் 20 கிலோமீட்டர்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க நினைக்கிறேன் அந்த ஹில் செக்ஷன் ஏறும்போது மட்டும். மற்றபடி ஜர்னி வைஸ் சூப்பராக இருந்துச்சுங்க. ஏன் சொல்கிறேன்னா நான் போய் தூங்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பஸ்ஸில் ஒன்று இருக்குங்க. ஸோ அது என்னன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைனே பண்ணிடுறேன். ஸோ இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சிஸ்டம் இருக்குங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா FTSS சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் இருக்கு. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் இந்த பஸ்ஸில் தான் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம மாஸ் டிராவல்ஸில் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் டிடெக்ஷன் சப்ரேஷன் சிஸ்டம் சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் இருக்குங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸில் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் இறந்தும் போனாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டமை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது லான்ச் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம மாஸ் டிராவல்ஸ் தாங்க இந்த சிஸ்டமை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பண்ணி அப்ரூவலுமே வாங்கினாங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட இந்த மாஸ் டிராவல்ஸ். ஸோ அது எப்படி நடக்குதுன்றதை நான் உங்களுக்கு வந்து பேக் கேமராவில் காட்டிடுறேங்க. ஸோ ஆக்சுவலாக பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ஜினில் தாங்க மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் இதெல்லாம் நடக்குங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்ஜின் கிட்ட தான் பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபயர் ஆச்சுன்னா அந்த ஒரு க்ளூ மாதிரி இருக்குங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அந்த இன்ஜினில் வந்து அந்த ஃபயரை அணைச்சிரும்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி இன்ஜின்ங்க, மொத்த சேசிஸ்க்குமே அந்த க்ளூ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அடித்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபயரை சீக்கிரமாக அணைச்சிருங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த FDSS சிஸ்டமோட ஒர்க்குங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் நடக்கக்கூடிய ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ், அதாவது பஸ் ஃபயர் ஆக்சிடென்ட்ஸை பார்த்தீங்கன்னா தவிர்க்கலாம்னு சொல்லாங்க. ஸோ இது இனிமேல் வரக்கூடிய எல்லா பஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம மாஸ் டிராவல்ஸ் தாங்க அதை அப்ரூவலே வாங்கியிருக்காங்க. அதை ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணி அதை அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. அந்த விதத்தில் ஒரு பெரிய அப்ரிஷியேட் மாஸ் டிராவல்ஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் போய் தூங்க போயிடுவேங்க. ஏன்னா மணி 1:30 ஆச்சு, போய் தூங்கணும். 4 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் என்ட்ரு ஆகிடுவோம். 5 மணிக்கிட்ட பார்த்தீங்கன்னா பெங்களூர் சிட்டிக்குள்ளேயே போய்டுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம டிரைவரை நான் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி தூக்கத்துக்கு அப்புறம் உங்களை பெங்களூரில் வந்து சந்திக்கிறேங்க. குட் நைட். குட் மார்னிங் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாதேவ்புரம் வந்திருக்கோம். ஆக்சுவலாக 2 மணிக்கு போய் படுத்துனா சுத்தமாக முடியலங்க, சரியான தூக்கம், ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. சரி டீபாடி கவர் பண்ணி ஆகிறமே அப்படியே தூக்கலை எழுச்சி வந்துட்டாங்க. இப்போ கரெக்டாக மாதேவ்புரத்துக்கிட்ட நம்ம இருக்கும். ஸோ டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4:25 ஆகுதுங்க. கரெக்ட் டைமுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. பரவாயில்ல, டிராஃபிக் டிலே ஆகும்னு நினச்சேன், ஆகலைங்க, கரெக்ட் டைம் வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டீபோர்டிங்லாம் கவர் பண்ண ஆரம்பிப்போம். நிறைய பேர் பேசஞ்சர்ஸ் எல்லாருமே வச்சு உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ தான் KR வந்தாங்க. ஸோ போக போக இருக்கிற டீபோர்டிங்ஸ்லாம் பார்த்தேன். ஆக்சுவலாக எலக்ட்ரானிக் சிட்டிக்கு ஸ்டார்ட் பண்ண நினச்சேன், ஆனால் முடியல. நைட்டு போய் தூடுறது லேட் ஆயிடுச்சா. ஸோ எந்திரிக்கிறது லேட் ஆயிடுச்சுங்க. சரி வாங்க, ஒன்றும் இல்லை, இங்கேருந்து கவர் பண்ண ஆரம்பிக்கலாம். கிட்ட ஸ்டார்ட் ஆகிற டீபோர்டிங் பார்த்தீங்கன்னா கலாஸ்பாளையம் சிட்டி மார்க்கெட் கிட்ட முடியுதுங்க. ஸோ நம்ம பஸ்ஸு லாஸ்ட்டாக அங்கே வரைக்கும் போகுது. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மெஜஸ்டிக் தாண்டி தாங்க போகுது. நிறைய மெட்ரோ கிட்ட தாங்க நிப்பாட்டுறாங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயினில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெஜஸ்டிக்கில் இறங்குறது தான் பிளானு. ஸோ ஆன் டைம் போகிறாங்கன்னு பார்த்துருவோமா. ரேட்டிங் கொடுங்க.
மெஜஸ்டிக் ஓகே. குட் மார்னிங் மக்களே. காலைல விடிஞ்சும் விடியாமல் பெங்களூர் வந்து இறங்கிட்டோம். கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாப் கிட்ட தாங்க இறக்கி விட்டுட்டு அவங்க பார்த்தீங்கன்னா லாஸ்ட் போர்டிங் பாயிண்ட்டை நோக்கி போயிட்டாங்க. ஸோ மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்ட் எத்தனை மணிக்கு போட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4:55 போட்டிருந்தாங்க. ஆனால் 4:50க்கே பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து விட்டாங்க ஒரு 5 நிமிஷம் பிஃபோராகவே. பெங்களூர் டிராஃபிக்கில் லேட் ஆகும்னு நினச்சாங்க. நல்ல வேளை உள்ளே வரும்போது எந்த டிராஃபிக் இல்லைங்க. கொஞ்சம் ரோடு மட்டும் மோசமாக இருந்துச்சு, மற்றபடி செம்மையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஒரு 5 நிமிஷம் பிஃபோராகவே பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாப்பையுமே கவர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாங்க. மேபி நம்ம இங்கேருந்து பஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா டிலே பெங்களூரோட டிராஃபிக்கை நீங்கள் பயங்கரமாக பார்த்துருக்கலாம். பேருக்கு ஏற்ற மாதிரி உண்மையிலே மாசான டிராவல்ஸ் தாங்க. பஸ்ஸு ஓட்டுறதுலேருந்து குரூவாக இருக்கட்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேர் பண்ணிக்கிட்டாங்க. அண்ணாமே ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்லி டைப்பாக தான் இருந்தாங்க. நம்ம கேபினில் உட்காந்து பேசிட்டு வந்துட்டு இருந்தோம். ஜாலியாக தான் இருந்தாங்க எல்லாருமே. ஸோ வீக் டேயில் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் அரௌண்ட் 600லேருந்து 800 தாங்க பார்த்தீங்கன்னா ஃபேரே இருக்குது. சீட்டர் அண்ட் ஸ்லீப்பருக்குமே சேர்த்து 600-800 தாங்க உங்களுக்கு வருது. நான் முடிஞ்ச அளவுக்கு ஆக்சுவல் ஃபேர் என்னன்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். சரியாக தெரியல, ஃபோன்லாம் இருக்குது, அதை எடுத்து தான் பார்க்கணும். நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன் ஆக்சுவல் ஃபேர் என்னன்னு சொல்லிட்டு. கோயம்புத்தூர் டு பெங்களூர் ஆர் பெங்களூர் டு கோயம்புத்தூர் ட்ராவல் பண்ணுறீங்க மறக்காமல் சூஸ் பண்ணுங்கள். செம்மையான ட்ராவல்ஸ் தாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து அப்படியே கிளம்பி சென்னை போக வேண்டியதான். ட்ரெயினார் பஸ் தான் பார்க்கணும். ரெட் பஸ் எடுத்து பார்க்குறதா, பஸ் இருந்தால் புக் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். நான் கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இதோட ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். Until then, டாடா பை பை from Asi Vlogs. Bye guys.